ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜியோகிராஃபிலேருந்து ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதலில் நடத்திய நாடு? ஆன்சர் ஏ, டென்மார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 1872. இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது? ஆன்சர் சி, 1881. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் தொகை கொள்கையை அறிவித்த முதல் நாடு எது? ஆன்சர் சி, இந்தியா. மக்கள் தொகை கொள்கை என்பது நாட்டில் உள்ள மக்களின் அளவை விட நாட்டில் உள்ள வளங்களின் அளவு குறைவாக இருப்பின் அது அதிக மக்கள் தொகை கொள்கையாகும். நாட்டில் உள்ள மக்களை விட வளங்கள் அதிகமாக இருப்பின் அது குறைந்த மக்கள் தொகை கொள்கையாகும். இதை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. அவ்வாறு நடைமுறைப்படுத்திய முதல் நாடு இந்தியாவாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பி, ஜூலை 11. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா மக்கள் தொகை கொள்கையை அறிவித்த ஆண்டு? ஆன்சர் பி, 1952. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதிக மக்கள் அடர்த்தி பகுதி என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எத்தனைக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்வது ஆகும்? ஆன்சர் பி, 50க்கும் மேற்பட்ட மக்கள் வாழும் பகுதி அதிக மக்கள் அடர்த்தி உள்ள பகுதியாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், குறைந்த மக்கள் அடர்த்தி பகுதி என்பது எத்தனைக்கும் குறைவான மக்கள் வாழ்வதாகும்? ஆன்சர் ஏ, 10. 10க்கும் குறைவான மக்கள் வாழும் பகுதி குறைந்த மக்கள் அடர்த்தி பகுதியாகும். மிதமான மக்கள் அடர்த்தி பகுதி என்பது 10 முதல் 50 பேருக்கு உள் இருக்கும் பகுதி மிதமான மக்கள் அடர்த்தி உள்ள பகுதியாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2016ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மக்கள் சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்ற நாடுகளில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஆன்சர் ஏ, வியன்னா. சூரிச் 2வது இடத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகிலேயே மிகப்பெரிய நகரம் எது? ஆன்சர் ஏ, டோக்கியோ. டோக்கியோவில் 38 மில்லியன் மக்கள் தொகையை கொண்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.